என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கீமா மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இன்றைக்கி நான் மேகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். நீங்கள் நார்மல் நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேன் வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஹாஃப் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு கொத்துன கோழிக்கறி, அதாவது மின்ஸ்டு சிக்கன் சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது மேகிக்கான தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மேகி ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 2 பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி மேகி மசாலாவில் உப்பு இருக்கும், ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேக்கெட் மேகி சேர்த்துடலாம். மேகி நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக இது கூட ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிடலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இது கூட நறுக்கின மல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சிக்கன் கீமா மேகி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.